Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Academy. In this video class, we are going to begin the new lesson on psychology, that is adolescence. Inshallah, we will be completing this lesson within this own video. So what is meaning of the word adolescence? This is the stage. It is neither a child nor an adult. நம்ம வாழ்க்கையில நம்ம குழந்தையாவும் இருக்க மாட்டோம், பெரியவங்களாவும் இருக்க மாட்டோம். அந்த ஸ்டேஜ் பேர் தான் அடோலசன்ஸ். வி மே கால் இட் அஸ் டீனேஜ் ஆர் இன் தமிழ் தமிழ் என்ன சொல்றாங்கன்னா பதின் பருவம் சொல்லலாம். அதாவது டீனேஜ், தேர்டீன்ஸ், அந்த டீன்ஸ், 13s, 14s, 15s, 16s, 17s, 18s, இந்த பீரியட் பேர் தான் அடோலசன்ஸ். So in this, during this stage, what is the literal meaning of the word adolescence? Adolescence means growing up. So adolescence is the stage where there is a transformation of child to adult. அதாவது ஒரு குழந்தையிலிருந்து பெரியவங்களா மாறுற அந்த ஸ்டேஜ் தான் adolescence. So what is adolescence? In adolescence, the growth is very rapid in physically as well as psychologically. நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கும். அண்ட் வி வில் பி அட்ஜஸ்டிங் அவர் செல்ஃப் டு அவர் சேஞ்சஸ். நம்ம மாற்றங்களுக்கு எதிராக நம்ம மாறிக்குவோம். இதானது அடோலசன்ஸ். அண்ட் வாட் ஆர் த பிசிக்கல் சேஞ்சஸ் டூரிங் த அடோலசன்ஸ், எஸ்பெஷலி த பூபர்ட்டி அஸ் வெல் அஸ் டிரான்சிஷன். பூபர்ட்டி மீன்ஸ் பருவ வயது அடையிறது, ஓகேவா? ஸோ attaining the age. And transition, in this way the body is transforming, okay, in terms of height, in terms of weight, in terms of shoulder width, as well as hip width, as well as muscle strength. நம்ம ஹைட்டு, வெயிட்டு, தோளுடைய அகலம், ஹிப் இடுப்புடைய அகலம், மசில் தசைகளுடைய ஸ்ட்ரென்த், பலம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாகும். the school going adult, especially the school going adult, can face this kind of changes. Hormonal changes, changes in the body size and proportion, muscle fat, okay, so muscle fat makeup, and sexual maturation. ஓகே, ஸோ நமக்கு ஹார்மோன்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஹார்மோன்னா நிறைய நம்ம உடம்புல நிறைய சுரக்கும், சுரப்பிகள் சொல்லுவாங்க. சுரப்பிகள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம பாடி சைஸ்லையும் பாடியோடைய ப்ரொபோர்ஷன்லையும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மசில்ஸ் ஃபேட் மேக்கப் இருக்கால இல்லையா, நம்ம மசில், நம்ம தசைகளும் கொழுப்பும் கலந்த ஒரு கலவை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும். அண்ட் அதர் இன்டர்னல் சேஞ்சஸ், நம்ம உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும். செக்சுவல் மெச்சுரேஷன், நம்ம பாலின ரீதியாக ஒரு ஆணாக பெண்ணாக மாறுவோம். இன்க்ரீஸ் இன் ஹைட் அண்ட் வெயிட், in terms of increase in height and weight, the body's fat was redistributed throughout the body. ஓகே, நம்ம உடம்புடைய கொழுப்பு பார்த்தீங்கன்னா அங்கங்க கரெக்டா செக்ரெட் ஆகும். குறிப்பாக பெண்களுக்கு தான் கொழுப்பு அதிகமாக வளரும். பெண்களுக்கு கொழுப்பு அந்தந்த பகுதியில வந்து அப்படியே உடம்பு முழுக்க வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். உடம்பு முழுக்க இருக்கிற கொழுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்க இந்த பாடி பார்ட்டுக்கு இவ்வளவு கொழுப்பு சொல்லிட்டு அதிகமாக கம்மியாக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், பகிர்ந்து அளிக்கப்படும். அண்ட் இன்க்ரீஸ் இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் போன் அண்ட் மசில் டிஷ்யூஸ், நம்ம உடம்புல போனுடைய நம்பர்ஸ் அதிகமாகும். மசில் டிஷ்யூஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் தெர் இஸ் அ ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் there will be the growth spurt during this period. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பீரியட்ல growth spurt, a sudden increase in the height and weight, அதான் growth spurt. It continues for the longer period. And also there are some changes in the body proportion. நம்ம பாடியோடைய ப்ரொபோர்ஷன் ரேஷியோல நிறைய மாற்றங்கள் நடக்கும். என்னென்ன மாற்றங்கள்? the girls generally broaden in the hips. ஸோ பெண்களுக்கு, இந்த பெண் குழந்தைகளுக்கு இடுப்பு ரொம்ப அகலமாகும். அண்ட் பாய்ஸ்
broader in the soldiers. ஸோ பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ் அகலமாகும். த வெய்ஸ்ட் லைன் ப்ரொபோர்ஷனேட்லி டிராப்ஸ். ஸோ வெய்ஸ்ட் லைன்னா அந்த இடுப்போடைய பகுதி இருக்கா இல்லையா, அந்த இடுப்போடைய பகுதி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் தேர் ஆர் சம் மேஜர் சேஞ்சஸ் இன் த செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் பை த எண்டோக்ரீன் கிளாண்ட்ஸ் இன் த பாடி. ஸோ எண்டோக்ரீன் கிளாண்ட் இஸ் த கிளாண்ட் ஃப்ரம் விச் ஆல் ஹார்மோன்ஸ் செக்ரேட். ஸோ அண்ட் தேர் ஆர் சம் சேஞ்சஸ் இன் த செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ். நம்ம எண்டோக்ரீன் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட், ஒரு பகுதி இருக்கு. அந்த எண்டோக்ரீன் கிளாண்ட் இருந்து தான் நமக்கு எல்லா சுரப்பிகள், எல்லா லிக்யூட்ஸும் சுரக்கும். அந்த சுரக்கிறதுல நமக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. எஸ்பெஷலி த கோனாட்ஸ். த கோனாட்ஸ் ஆர் நத்திங் பட் செக்ஸ் கிளாண்ட்ஸ் ஃப்ரம் விச் ஃபார் பாய்ஸ் டெஸ்டஸ் இஸ் த கோனாட், செக்ஸ் கிளாண்ட். ஃபார் கேர்ள்ஸ் ovaries are the sex gland. Boys produce the sperm, girls produce the egg. ஓகே, அதாவது செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் தான் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ், ஓகேவா, டெஸ்டஸ்ன்னு சொன்னால் அந்த விதை, அந்த விதைகளிலிருந்து நிறைய விந்து உற்பத்தி ஆகும். அதே போன்று பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரிஸ், ஓவரிஸிலிருந்து கருமுட்டை, முட்டை டெவலப், முட்டைனா கருமுட்டை டெவலப் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் கோனாட்ஸ், இது பேர் செக்ஸ் கிளாண்ட்னு சொல்லலாம். அண்ட் தே கேன் டெவலப் சம் செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இட் மே பி போத் பிரைமரி அஸ் வெல் அஸ் செகண்டரி. அண்ட் இன் திஸ் பீரியட் sexual maturity will happen and they will have the reproductive capacity. ஸோ அவங்க வந்து பாலின ரீதியா மெச்சூர் ஆயிடுவாங்க. ஒரு பையன் ஆண் ஆயிடுவான், ஒரு பொண்ணு பெண் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய இந்த வயசுலயே அடைஞ்சிருவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு பேரு தான் பூபர்ட்டி. இதுதான் பருவ வயது அடையுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, ஒரு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆணாக பெண்ணாக அந்த செக்ஸுவலா பாலினமாக ஃபுல்லா மெச்சூர்ட் ஆகி அந்த ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, அந்த இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய அந்த திறன் அவங்கள்ட்ட இருந்துச்சு, அந்த இருக்கிற அந்த பீரியட் தான் பூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பருவ வயது அடையுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, let us see the some sexual characteristics for both boys and girls in terms of primary and secondary. Boys have the primary sexual characteristics such as penis. ஓகேவா, ஸோ பெனிஸ்னா ஆண் உறுப்பு, ஸ்க்ரோட்டம் அந்த விதை பை, டெஸ்டஸ் விதைகள், ப்ரொடக்ஷன் ஆஃப் சீமன். ஸோ அவங்களுக்கு விந்து வந்து உற்பத்தி ஆகும். செகண்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் செகண்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இது நடக்கும், அதுக்கப்புறம் தான் அது நடக்கும். சரிங்களா? ஸோ செகண்டரின்னு சொன்னா பியர்ட், ஆண்களுக்கு தாடி வளரும். growth ஆஃப் பியூபிக் அண்டர் ஆர்ம் ஹேர். ஸோ அந்த ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு, அந்த ஆணுறுப்புல அந்த ஹேர் வளரும். அண்டர் ஆர்ம், ஸோ அந்த கைகளுக்கு அடியிலையும் நமக்கு என்ன ஆகும், முடி வளரும். சேஞ்சஸ் இன் த வாய்ஸ், ஆண்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். கேர்ள்ஸ் யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் பிரெஸ்ட், ஓவுலேஷன் அண்ட் மென்ஸ்ட்ரேஷன். மென்ஸ்ட்ரேஷன் தான் மாதவிடாய். ஸோ ஓவுலேஷன் கருமுட்டை உருவாகிறது. ஸோ கருமுட்டை உருவாகி மென்ஸ்ட்ரேஷன், மாதவிடாய் வந்து ரத்தமாக அந்த கருமுட்டை வெளியாகிறதா இந்த மென்ஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு டெவலப் ஆகும். யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப், பிரெஸ்ட்லாம் கேர்ள்ஸ் டெவலப் ஆகும். கேர்ள்ஸுக்கு செகண்டரி கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்பகங்கள் பெருசாகும், டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட். அண்ட் தேர் ஆர் சம் டெவலப்மெண்டல் டாஸ்க் டூரிங் அ பர்டிகுலர் ஏஜ். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஏஜ் தேர் ஆர் சம் டெவலப்மெண்டல் டாஸ்க். Developmental tasks are nothing but the social expectations of that particular age. ஸோ அந்த சமூகம் அந்த ஏஜ்ல அந்த குழந்தைன்னு எதிர்பார்க்கறது தான் டெவலப்மெண்டல் டாஸ்க். அடோலசன்ஸ்ல வாட் ஆர் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட்? Adolescent have to accept the one's body as it is and using the body effectively. நம்ம உடம்பு எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம பாடியை எந்த அளவுக்கு சிறந்த முறையில பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தணும். அச்சீவிங் நியூ அண்ட் மோர் மெச்சூர் ரிலேஷன்ஷிப் வித் ஏஜ் மேட்ஸ் ஆஃப் போத் செக்ஸஸ். ஸோ இரண்டு பாலினங்களுக்கு மத்தியில நம்ம வந்து ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப பக்குவமான முறையில அவங்கள்ட்ட நம்ம உறவாடணும். நம்ம சம வயதுள்ள இரண்டு பாலினங்கள், ஆண் அல்லது பெண்,
2 பாலினங்கள்ட்டயும் என்ன பண்ணணும்? ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப பக்குவமாக உங்கள்ட்ட என்ன பண்ணணும்? உறவாடணும். அச்சீவிங் எ மாஸ்குலைன் ஆர் ஃபெமினைன் சோசியல் ரோல். ஸோ, அவங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்துல, ஆணுக்கு என்ன சோசியல் ரோல் இருக்கோ, அதத்தான் அவங்க கையாளணும். பெண்ணுக்கு என்ன சோசியல் ரோல் இருக்கோ, அதைத்தான் கையாளணும். ஸோ, இந்த வயசுலயே இப்ப என்ன இருக்கணும்? அந்த ஆண்களுக்கான பக்குவம், பெண்களுக்கான பக்குவம். ஆண்களுக்கான சமுதாயத்துல உள்ள பொறுப்பு, பெண்களுக்கான சமுதாயத்துல பொறுப்பு. இந்த வயசுலயே அவங்க அச்சீவ் பண்ணிறணும். அண்ட் ஆல்சோ அச்சீவிங் எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் அதர் அடல்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ்ட்ட இருந்து, மத்த அடல்ட்ஸ்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நெறைய எமோஷன்ஸ் வரும். அந்த எமோஷனல் இண்டிபெண்டன்ஸா இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் எப்பயுமே வந்து பெத்தவங்கள்ட்டயும், பெரியவங்களையும் டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ அவங்க தான் நமக்கு பாசம் குடுக்குறாங்க. ஆனா பாசம் குடுத்தாலும், அந்த பாசம் இல்லாமலும் நாம் வாழ பழகிக்கணும். அதானது. ஸோ வி ஹேவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் த ஏர் எமோஷன்ஸ். அண்ட் thus an adolescence has to develop and acquire a wide range of skills. ஸோ நெறைய ஸ்கில்ஸ், நெறைய எபிலிட்டீஸ், நெறைய திறமைகளையும், நெறைய முயற்சிகளையும் செய்யணும் இந்த வயசுல. அண்ட் ஆல்சோ பிசிக்கல், எமோஷனல், சோசியல், மோரல் அண்ட் காக்னிட்டிவ். These are the various kinds of development the adolescence has to undertaken. ஸோ அடோலசன்ஸ்ங்கிறவங்க நம்ம பிசிக்கலாவும், எமோஷனலாவும், சோசியலாவும், மோரலாவும், காக்னிட்டிவாவும் டெவலப் பண்ணணும். A supportive environment at home and school. So for this kind of development, the supportive environment has to be provided at the home and school. ஸோ வீட்லயும், பள்ளிக்கூடத்துலயும் நம்ம என்விரான்மென்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா குடுத்தாதான், அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான வளர்ச்சியும் நடக்கும். So now we are going to see psychological characteristics of adolescence. So already we had seen the physical development in the childhood, in the early childhood. Now we are going to see psychological characteristics. There is emotional development, social development, cognitive development, and moral development. First, let's see emotional development. So in this stage, adolescents undergo various kinds of emotions. ஸோ இந்த பருவத்துல, இந்த டீனேஜ் பருவத்துல அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ வந்து நம்ம கணக்கே போட முடியாது. ஈவன் இஃப் தே வாண்ட் எக்ஸ்பிரஸ் த ஹாப்பினஸ், தே கேன் எக்ஸ்பிரஸ் த ஹாப்பினஸ் இன் த மல்டிபிள் ஃபார்மேட். ஜாய், எக்ஸிலரேஷன், எக்ஸுபரேஷன். ஈவன் தோ த ஜாய், ஹாப்பினஸ் இஸ் போத் த சேம் வேர்ட். எக்ஸ்கிலரேஷன், எக்ஸ்குபரேஷன்னா ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். ஜாய்னா ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. ஆனா எக்ஸிலரேஷன், எக்ஸுபரேஷன்னா ரொம்ப ஹை லெவல்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. And even if they express the sadness, they can express sadness in the form of depression and happiness, anxiety, fear. ஸோ அவங்க கவலை வெளிப்படுத்தினாலும் ஒரு டிப்ரெஸ்டா வெளிப்படுத்துவாங்க, ஹாப்பி இல்லாம இருப்பாங்க, அப்புறம் பதட்டமா இருப்பாங்க, பயப்படுவாங்க. ஸோ தே கேன் எக்ஸ்பிரஸ் த போத் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் எமோஷன்ஸ் இன் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். அண்ட் ஈவன் தே கேன் எக்ஸ்பிரஸ் த எமோஷன்ஸ் லைக் ஆங்கர், ரிபல்லியன் அண்ட் ப்ராட்டஸ்ட். ஸோ ஆங்கர்னா கோபத்தை வெளிப்படுத்துறது, ரிபல்லியன் சொன்னா நம்ம வந்து கிளர்ச்சி செய்யறது, ப்ராட்டஸ்ட்னா நம்ம வந்து ரிபல்லியன் and protest both are same words, both are conveys the same meaning. Okay, so rebellion and protest means disobeying the parents, disobeying the authority. So these kind of emotions they can exhibit during this stage. And also for the nation also they can have the emotions like loyalty, patriotism and sacrifice. ஸோ நம்ம தேசத்துக்கு நன்றியுணர்வோடு இருக்கிறது, தேசப்பற்றோடு இருக்கிறது, தேசத்துக்கான தியாகம் செய்யறது, இந்த மாதிரியான உணர்வுகள் கூட வளரும். அண்ட் ஆல்சோ தே கேன் டெவலப் த ஸ்ட்ரென்த் அண்ட் இன்டென்சிட்டி ஃபார் எனி எமோஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த வெரி வெரி டாமினன்ட் கேரக்டர் ஆஃப் திஸ் ஸ்டேஜ். ஸோ எந்த ஒரு எமோஷன் இருந்தாலும் அந்த எமோஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ தே கேன் எக்ஸ்பிரஸ் த எமோஷன்ஸ் இன் எனி எக்ஸாக்ரேட்டட் ஃபார்ம். அவங்க எந்த உணர்வை வெளிப்படுத்தினாலும் அது ரொம்ப ரொம்ப மிகைப்படுத்தி அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தே லவ் சம்திங், தே வில் டைரக்ட்லி டெல் ஐ லவ் தட், ஐ வாண்ட் திஸ். இஃப் தே ஹேட் சம்திங், தே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்லி சே ஐ ஹேட் திஸ். ஒரு விஷயத்தை பிடிச்சிச்சுன்னா பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலங்கிற அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ தே எக்ஸிபிட் சோ மெனி மூட் ஸ்விங்ஸ். அவங்க மூட், அவங்க மனநிலை மாறிட்டே இருக்கும். தட்ஸ் வை இன் தி ஸ்டேஜ் வி கான்ட் ப்ரிடிக்ட் த அடோலசன்ஸ். ஸோ இந்த தருணத்துல தான் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மூட்ல நிறைய எண்ணங்கள மாற்றங்கள் நடக்க நடக்க இந்த ஸ்டேஜ்ல சம்டைம்ஸ் தே திங்க் பாசிட்டிவ்லி, சம்டைம்ஸ் தே திங்க் நெகட்டிவ்லி,
Sometimes they obey parents, sometimes they disobey the parents, sometimes they give the good performance in the academics, sometimes they don't get good results in the marks. ஸோ அவங்க நிலை மாறிட்டே இருக்கும். அதனால we can't judge these people during this stage. And also they will develop the sex related emotions such as crushes as well as infatuation. So I will tell what is crush and what is infatuation in the upcoming slide. Okay, so we will go to the next slide. Social development. Okay, so social development means the development actually earlier they depend on parents. In this stage they depend on friends. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. இந்த பருவத்துல ஃப்ரெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகே, அண்ட் தே வாண்ட் த ரெகக்னிஷன் அஸ் அ பாப்புலர் மெம்பர் ஆஃப் பியர் குரூப். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல, அவங்க சம வயசுள்ள ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பாங்க. And also they will often argue with parents. Why they often argue with parents? Because they want to come out of their control. அவங்க கண்ட்ரோல் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு மத்தியில் நிறைய வாக்குவாதம் நடக்கும். அண்ட் ஆல்சோ they will be sexually matured. That's why they were attracted towards members of opposite sex. That is very very natural. ஸோ அவங்க வந்து பாலின ரீதியாக ஆணாக பெண்ணாக மெச்சூர் ஆனதுனால எதிர்பாலினத்தின் மேல ஈர்ப்பு வருவது இயற்கையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ தே வில் டெவலப் த பிலீஃப், ஒப்பீனியன்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ் அபவுட் சொசைட்டி பேஸ்ட் அப்பான் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுடைய சொந்த புரிதல்லையே இந்த சமூகத்தை பத்தியான நம்பிக்கைகள், பிலீஃப், ஒப்பீனியன், அவங்க கருத்துக்கள், அவங்களுடைய பார்வைகள், ஸ்டீரியோடைப், அவங்க வந்து ஜட்ஜ் பண்றது. இதான் ஸ்டீரியோடைப்னா ஒருத்தவங்கள்ட்ட பழகாம ஜட்ஜ் பண்றது தான் அந்த ஸ்டீரியோடைப். பாடி இமேஜ், they will also develop the sense of their body image. In addition to this body image, they will also have the fashion sense and they will add the glamour. This fashion sense and glamour sense can be reflected in their style of dressing, sporting, makeup, having the right hairstyle, etc. அவங்க பாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப சென்சிபிளா இருப்பாங்க. அவங்க ஃபேஷன்ல ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க அழகுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல, அவங்க விளையாடும் போது, அவங்க மேக்கப் போடுறது, அவங்க ஹேர் ஸ்டைலை கரெக்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see cognitive development. So cognitive development means the adolescents thinking and reasoning skills increase substantially. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க திங்கிங் ஸ்கில்ஸும் ரீசனிங் ஸ்கில்ஸும் ரொம்ப அபரிதமாக வளரும். இப்படி நிறைய வளர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா they were able to understand the abstract concepts and the probabilities. ஸோ அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமானதுனால அவங்க கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, ஒரு தத்துவத்தை, ஒரு ஐடியா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் ப்ராபபிலிட்டிஸ், இது எப்படி நடக்கும், இது இருந்தால் இப்படி போகும் அப்படிங்கிறத அனுமானம் பண்ண கற்றுக்குவாங்க. ஸோ அஸ் பர் த ஜீன் பியாஜே, they are in the stage of formal operations. ஸோ ஜீன் பியாஜே ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது adolescents வந்து formal operations-ல தான் இருப்பாங்க. as per the Jean Piaget's theory of the development, they were able to understand the abstract concepts and probabilities, and they were able to understand the inductive reasoning and deductive reasoning. What is mean by inductive reasoning? For example, if they are finding the answer for the question, that is the inductive reasoning. If they are finding the question for the answer, that is the deductive reasoning. Okay, அதாவது மேல இருந்து கீழே வருது இண்டக்டிவ், கீழே இருந்து மேல வருது டிடக்டிவ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இண்டக்டிவ்னு சொன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கேள்வியிலிருந்து ஒரு பதிலை எடுக்கிறது. டிடக்டிவ்னா பதில இருந்து ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, இண்டக்டிவ் ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர்ஸை நம்ம எடுப்போம். டிடக்டிவ் ரீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான காரணம் என்ன, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் டிசைடிங் ஆன் சம் பிளான். ஓகே, தட் இஸ் இண்டக்டிவ் ரீசனிங். யூ ஆர் டிசைடிங் அபவுட் ஹவு வி கேன் பிளான், தட் இஸ் டிடக்டிவ் ரீசனிங். ஓகேவா? இது ரொம்ப இன்டெப்த்தாக கூட நீங்க போக வேணாம்.
அதாவது என்ன பண்றது அப்படிங்கிறது டைரக்டா ஆன்சரை நம்ம போறது இண்டக்டிவ் ரீசனிங். டிடக்டிவ் ரீசனா எப்படி பண்றது, அதுக்கான எத்தனை வேஸ் இருக்கு, அது பண்றதா என்னது டிடக்டிவ் ரீசனிங். அண்ட் இன் தி ஸ்டேஜ் the adolescents can reflect, analyze, judge, hypothesize and discuss various points of views. பல்வேறு கருத்துக்களை ரிஃப்ளெக்ட், அனலைஸ். ஸோ அவங்க வந்து உள்ளுணர்ந்து, ரிஃப்ளெக்ட்னா அவங்க உள் மனதுல நல்லா உணர்ந்து, அனலைஸ் அவங்க ஆராய்ந்து, ஜட்ஜ் அதை முடிவெடுத்து, அவங்க ஹைப்போதசிஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணலாம். ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவை. ஓகேவா? adolescents are in this stage, their opinion is very very important. Okay, they won't give up their idea in this stage. அதாவது adolescence பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து before taking any decision, they will take so much time. They will take the reflection, they will analyze, they will judge, they will hypothesize and they will discuss. Once they finalize their idea, they won't give up to anyone even if the whole world is against them. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசார உணர்வாங்க, அவங்க ஆராய்வாங்க, அவங்க முடிவு செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லா கருத்துக்களும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கருத்துன்னு வந்துட்டா அவங்க ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் அவங்க உலகமே எதிர்த்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் எதிர்த்தாலும் சரி, யாருக்காண்டியும் விட்டு தர மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடோலசன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னு சொன்னா we have to respect, they are able to take decisions on their own life. So in this way we can deal with the understanding, with the proper understanding for the adolescence. ஸோ அடோலசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓன் ஒப்பீனியன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் moral development. And in this stage, the moral development is not only happening from the parents and elders, but also happen from their own experience. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் இருந்து மட்டும் அவங்க moral development இருக்காது, எது சரி எது தவறுன்னு இருக்காது. அவங்க சொந்த அனுபவத்துல இருந்தும் அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு புரிய வரும். அண்ட் ஈவன் தோ the social and moral codes they will follow, they will first question the social and moral codes. இந்த சமுதாயம் ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அதை கொஸ்டின் பண்ணுவாங்க. why this uh, why this is right, why this is wrong, and they will accept only when they are convinced of. அதை வந்து அதன் மூலமாக அந்த விளக்கத்தின் மூலமாக அவங்க விளக்கம் பெற்று அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அதை ஏத்துக்குவாங்க. அண்ட் இன் திஸ் ஸ்டேஜ் they want to be a very nice boy or nice girl and to bless others. ரொம்ப நல்ல பையனா, ரொம்ப நல்ல பொண்ணா இருந்து மத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதையும் அவங்க விரும்புவாங்க. அட் த சேம் டைம் they also question everything. ஸோ நல்ல பையனா பேர் வாங்க ஆசைப்படுவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் they will question everything. Okay, so there will be dilemma between this nice boy as well as questioning. ஸோ நைஸ் பாயா இருக்கவும் பண்ணுவாங்க, கொஸ்டின் பண்றதுனால ஒரு டைலமா இருக்கும். அண்ட் ஆல்சோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லா இன் மெயின்டைனிங் ஆர்டர் இன் த சொசைட்டி. ஒரு சமுதாயம் நிலையாக ஒரு ஆர்டராக இருக்குன்னு சொன்னா சட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத அவங்க விளங்கிக்குவாங்க. தே வில் ஆல்சோ ஃபார்ம் தேர் பர்சனல் வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஒப்பீனியன்ஸ். ஸோ சட்டங்கள் மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வேல்யூஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில எது சரி எது தவறுன்னு இருக்கும். சட்டம்ங்கிறது சமுதாயம் கொடுக்கறது, ஆனா அவங்களா ஃபார்ம் பண்றது பர்சனல் வேல்யூஸ், அது அவங்களே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அண்ட் while in the morality, the Gilligan and Kohlberg differs. Both are offering the theories of moral development. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா moral developmentக்கு ஒரு கோட்பாடு, ஒரு தியரி எழுதுறாங்க. கில்லிகன் அப்போஸ் த கோல்பர்க்ஸ் வியூ. ஸோ கோல்பர்க் உடைய பார்வையை கில்லிகன் அப்போஸ் பண்றாங்க. பிகாஸ் கோல்பர்க் give importance to justice for the moral development. ஸோ நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு moral development-அ யார் ஃபார்ம் பண்றது? கோல்பர்க். பட் Gilligan told that the justice is exaggerated more for the moral development, while ignoring or underplaying the role of feeling and care in moral decision making. ஸோ ஒரு மோராலிட்டிக்கு ஒரு நல்லது எது கெட்டது எது என்பதுக்கு நியாயத்தை மட்டுமே மிகைப்படுத்தக்கூடாது. ஆனா கோல்பர்க்கு நியாயம் அநியாயத்தை பற்றி பார்க்கிறாரு. ஆனா
நம்ம ஃபீலிங் அண்ட் கேர், நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த கேரும் ஃபீலிங்கும் மாரல் டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப ரொம்ப இக்னோர் பண்ணிட்டார் கோல்பர்க். அப்படி சொல்றது யாரு? கில்லிகன் 1982ல. And Killigan and another psychologists, they argue that moral choices are more flexible and complex than Kohlberg's work. ஸோ கோல்பர்க் ஒர்க்கில் உள்ள மோராலிட்டி மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்காது. மோரல் சாய்ஸஸ், ஒரு பையன் மோரலா சரியது தவறுது அப்படி முடிவு பண்றான்னு சொன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியா இருக்காது. அதுல நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், identity crisis to sense of identity. So in this stage we will be summing about the all kind of development. So while entering this stage, the identity was unknown to the children. அதாவது நான் யார் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு தெரியாது. While after finishing this stage, the child can find its own identity. அடோலசன்ஸ் பீரியடுக்கு பிறகு நான் யார், நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியாது, நான் எதை நோக்கி போனோம், அது எப்படி போனோம், அந்த அடையாளத்தை இந்த அடோலசன்ஸ் பீரியட் முடிவில் பெற்றுக்கொள்ளும். இது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், adolescence is the stage of identity crisis because these teenagers don't know their identity. They were neither a child nor an adult, but with a physical as well as psychological development, they were forced to ask the question, who am I? நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மள ஃபோர்ஸ் பண்ணி நீ யாரு அப்படிங்கிறது கேள்வி கேட்கும். This answer is not easy to find, and also it is remained as a preoccupation throughout adolescence. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது அடோலசன்ஸ் முழுக்க இந்த கொஸ்டின்லயே போயிடும். And towards end of adolescence, the person's emerges with a sense of identity. ஒரு மனிதர் நான் யார் அப்படிங்கிறத தெளிவாக உணர முடியும் அடோலசன்ஸ் உடைய முடிவுல. நெக்ஸ்ட், there are some problems in this stage, in the body, in the family, in the school, in the society. நம்ம பாடியிலையும் நம்மள்கிட்டையும் நம்ம குடும்பத்திலையும் நம்ம ஸ்கூல்லையும் நம்ம சமுதாயத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இந்த ஸ்டேஜ் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி இமேஜ். ஸோ சம்டைம்ஸ் வி டோன்ட் லைக் அவர் பாடி. ஓகே, பிம்பிள்ஸ், முகத்தில் நிறைய பரு வரும். காம்ப்ளெக்ஷன், நம்முடைய கலரில் கலர் நம்முடைய கலர் நமக்கு பிடிக்காம போகும். ஈட்டிங் டிசார்டர், நமக்கு சில சாப்பிட்றத ஒத்துக்காது. பாடி சேஞ்சஸ், உடல் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மூடினஸ், ஸோ நிறைய உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். டச்சினஸ், நம்ம தொட்டாலே நமக்கு அவ்வளோ உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஆங்கர், கோபம் இருக்கும். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஸோ உணர்வுகள் ரொம்ப ரொம்ப ஹைப்பர் அதிகமாக இருக்கும். ஃபீலிங்ஸ் ஆஃப் ரிபல், ஸோ டிசபே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அதிகமாக இருக்கும். க்ரஷஸ் அண்ட் இன்ஃபேச்சுவேஷன், டே ட்ரீம்ஸ், ஸோ பகல் கனவு காணுவோம். I will tell what is crush and infatuation in the following slides, inshallah. And a family, authoritative parenting, ஸோ பேரண்ட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பூவர் rapport with parents, ஸோ பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு தொடர்பு இருக்காது. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், ஸோ சரியான கம்யூனிகேஷன் இருக்காது. லோ சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட், சமுதாய அளவுலையும் பொருளாதார அளவுலையும் ரொம்ப அடித்தட்ட நிலையில இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பூவரா இருப்பாங்க. நான் கண்டியூசிவ் அட்மாஸ்பியர், அந்த சுற்றுப்புற சூழல்லையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதுக்கு ஏற்ற நிலைமையில இருக்காது. ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட், ஸோ அவங்களுடைய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலி ஸ்பேஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். வீடு ரொம்ப குட்டியா இருக்கும். கம்பேரிசன் வித் அதர்ஸ், எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, நீ அந்த பையனையும் அந்த பொண்ணையும் வந்து வேற ஒரு ஸ்டூடெண்ட் மூலம் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்றது ஃபேமிலியில இருக்கு, அதுவும் பிடிக்காது குழந்தைகளுக்கு. ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பார்ஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்ஷியலா இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. க்ளோஸ்டு ஸ்கூல், சம்டைம்ஸ் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, கோவிட்னால க்ளோஸ் பண்ற கூட வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதான் க்ளோஸ்டு ஸ்கூல். அது இல்லாட்டி அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா வெளி என்விரான்மெண்ட்டோடைய அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் அட்மாஸ்பியரும் ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஓகேவா, நாட் அக்செப்டபிள் பை கிளாஸ்மேட்ஸ்,
அவங்க படிக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஈஸியா. புவர் மார்க்ஸ் நல்லா வாங்க மாட்டாங்க. டூ மச் ஹோம்வொர்க் அதிகமா குடுப்பாங்க. நோ நோ கோ கரிக்குலர் பார்ட்டிசிபேஷன். ஸோ நெறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா இல்லையா? நெறைய காம்படிஷன்ஸ். அந்த காம்படிஷன்ல கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. லாங் ஸ்கூல் ஹவர்ஸ். ஸோ ஸ்கூல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கும் சில ஸ்கூல்லலாம். அந்த மாரி ஸ்கூல் இருந்துச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். சொசைட்டில பொறுத்தவரைக்கும் ஜெண்டர் பயாஸ். ஸோ ஆண்களுக்கும், பெண்களுக்கும் மத்தியில பாகுபாடு காட்டுவாங்க. கேஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஜாதி ரிலேட்டடா அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். ஜெனரேஷன் கேப். ஸோ ஜெனரேஷன் கேப்னா, ஒரு ஃபாதருக்கும் ஒரு சன்னுக்கும் மத்தியில, டீச்சருக்கும் ஸ்டூடண்ட்டுக்கும் மத்தியில, ஃபாதர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். டீச்சர் வந்து ஸ்டூடண்ட் வந்து சன் வந்து செகண்ட் ஜெனரேஷன். ஸோ இவங்க ஜெனரேஷன்ல இவங்க வேல்யூஸ், இவங்க ஐடியாஸ் செகண்ட் ஜெனரேஷன் டிஃபர் ஆகும். இதான் இந்த ஜெனரேஷன் கேப். ஆர்த்தோடாக்ஸ் பிராக்டிசஸ். ஸோ சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றது அவங்களுக்கு பிடிக்காது. ரெப்ரசிவ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். இந்த சமுதாயம் அவங்கள்ட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்க்குது. லேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சமுதாயத்துல மோஸ்ட்லி இல்லாம இருக்கிறதும், அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம்க்குலாம் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு see வாட் இஸ் இன்ஃபாக்சுவேஷன், வாட் இஸ் லவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு டீச் எவ்ரி கிட் what is love and what is not love. We have to clearly teach infatuation is not love. How the infatuation differs with love. Love is an intense feeling of deep affection. ரொம்ப ஆழமான பாசத்தின் அடிப்படையில ரொம்ப அதிகமான ஒரு ஃபீலிங் தான் லவ். ஆனா இன்ஃபேச்சுவேஷன்னா அதுவும் ரொம்ப இன்டென்ஸ் அதிகமா தான் இருக்கும். பட் ஷார்ட் லிவ்டு பேஷன் ஆர் அட்மிரேஷன் ஃபார் சம்ஒன். ஆனா அது வந்து குறுகிய காலத்துக்கு தான் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். டெவலப்ஸ் ஓவர் டைம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகும். ஆனா இன்ஃபேச்சுவேஷன்ங்கிறது டக்குன்னு வரும். ஓகேவா? கண்டவுடன் காதல்ங்கிறாங்கல்ல, அது ஃபுல்லா இன்ஃபேச்சுவேஷன் தான். ஏன்னா லவ்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு டைம்ல டெவலப் ஆகும். லாஸ்ட் எ லாங் டைம். லவ்ங்கிறது வாழ்க்கை முழுக்க இருக்கும். ஓகேவா? நீங்க இறக்குற வரைக்கும் அந்த லவ் இருக்கும். ஆனா இன்ஃபேச்சுவேஷன்ங்கிறது டெம்பரரியா இருக்கும். லவ் அக்செப்ட்ஸ் த இம்பர்ஃபெக்ஷன்ஸ். ஸோ உங்கள்ட்ட இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலும், உங்கள்ட்ட சில விஷயங்கள் தவறுகள் இருந்தாலும், அத அக்செப்ட் பண்றதா லவ். இன்ஃபேச்சுவேஷன்ங்கிறது பெர்ஃபெக்ஷன்ஸ மட்டும் தான் பார்க்கிறது. லவ்ங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் த பிசிக்கல் அட்ராக்ஷன். பிசிக்கல் அட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ தேர். பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் த பிசிக்கல் அட்ராக்ஷன். ஸோ காதல்ங்கிறது உடல் ரீதியான காமம் மட்டும் கிடையாது. அதுல காமமும் இருக்கு. ஆனா காமத்துக்கும் அதிகமான நெறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஆனா இன்ஃபேச்சுவேஷன்ங்கிறது வெறும் காமம் மட்டும் கலந்தது. ஓகேவா? டஸ் நாட் மேக் எ பெர்சன் இரேஷனல். ஸோ நம்முடைய அறிவை இழக்கக்கூடிய அளவுக்கு காதல் இருக்காது. ஆனா காமம் நம்ம அறிவை இழந்துருவோம். ஸோ வாட் இஸ் கிரஷ்? கிரஷ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் இன்ஃபேச்சுவேஷன். எ பிரீஃப் அண்ட் இன்டென்ஸ் இன்ஃபேச்சுவேட் வித் சம்ஒன். ஸோ கிரஷ்ங்கிறது ஒருத்தவங்க மேல நம்ம இன்ஃபேச்சுவேஷன் ஆறது தான் கிரஷ். ஓகேவா? கிரஷ்ங்கிறது ஷார்ட் லிவ்டு ஃபீலிங் தான். இதுவும் பிசிக்கல் அட்ராக்ஷன் தான். இது இன்ஸ்டன்ட் தான். ஓகேவா? நம்ம கிரஷோட இம்பர்ஃபெக்ஷன பார்க்க மாட்டோம். ஸோ இதுக்கும் கிரஷுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்ஃபேக்ஷன் லவ்வுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படி புரிஞ்சா மட்டும் தான் நம்ம பிள்ளைகள நம்ம சரியாக வளர்க்க முடியும். இதெல்லாம் வந்து இப்ப கத்துக் குடுக்கணும். வி ஹேவ் டு டீச் த சில்ட்ரன் பிஃபோர் தே அட்டைன் புபர்ட்டி. அவங்க பருவ வயது அடையறதுக்கு முன்னாடியே கிரஷ்னா என்ன? லவ்னா என்ன? இன்ஃபேச்சுவேஷன்னா என்ன? இத தெளிவா சொல்லிக் குடுத்தா மட்டும் தான் இந்த குழந்தைகள் அடாலசன்ஸ் பீரியட்ல வரும்போது தெளிவாக இருக்கும். Okay, and there are some problems faced by adolescents in today's world. What are the problems? Substance abuse. They will consume their drugs and alcohols at this stage. ஸோ இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த தருணத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய போதைப் பொருட்கள உட்கொள்வாங்க. அண்ட் எஸ்டிடி. பிகாஸ் ஆஃப் த செக்ஸ், they will have the sexually transmitted disease. ஸோ அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுனால, இந்த வயசுலயே செக்ஸ் வச்சுக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அ அ செக்ஸ் மூலமா பரவக்கூடிய நோய்கள் நெறைய பரவும். அதான் எஸ்டிடிம்பாங்க. அண்ட் ஆல்சோ டீனேஜ் பிரெக்னன்சி. ஸோ டீனேஜ் பிரெக்னன்சி மீன்ஸ் மெனி சம் சைக்காலஜிஸ்ட் ஒன் சைக்காலஜிஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட் who had given counseling to many friends, he had told many students are coming for the psychological counseling before they going to write the 10th examination. அதாவது 10வது எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட சைக்காலஜி கவுன்சிலிங் வராங்க.
and most of them were encountered the teenage pregnancy. ஓகே, ஸோ பெரும்பாலான பெண்கள் எப்படி இருக்காங்க, அவங்க டீனேஜ்லயே பிரெக்னென்ட் ஆகி ஆஃப்டர் த அபார்ஷன், ஆஃப்டர் ஷார்ட்டிங் அவுட் ஆல் த ப்ராப்ளம்ஸ், தென் ஒன்லி தே ஆர் கமிங் ஃபார் த அகடமிக் கவுன்சிலிங். ஓகே, யூ சி ஹவு திஸ் சில்ட்ரன் ஆர் கெட்டிங் ஸ்பாயில்டு. அதாவது எல்லாமே நடந்து முடிஞ்சு ஒரு நீண்ட காலத்துக்கு எல்லாமே நீண்ட காலத்துக்கு நடந்து முடிஞ்ச பிறகு ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் எவ்ரிதிங் இஸ் happened and over, and then they are coming to psychological counseling, but they not even able, they not even uh, written the 10th examination. ஸோ எந்த அளவுக்கு இந்த பிரெக்னன்சி இந்த சின்ன குழந்தைகளை பாதிக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த காசஸ்? லேக் ஆஃப் ப்ராப்பர் கைடன்ஸ் ஃப்ரம் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ ஆசிரியர்கள் பெற்றோர்கள்ட்ட இருந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடையாது. இன்அப்ரோப்ரியேட் எஃபெக்ட் ஆஃப் மீடியா, குறிப்பா இந்த மீடியா, அந்த சோஷியல் மீடியா, டிவிஸ், வாட் எவர் இட் இஸ், ஓகே, நெட் தியேட்டர்ஸ், நெட்ஃபிளிக்ஸ், எவ்ரிதிங், ஆல் கைண்ட் ஆஃப் மீடியா ஷோயிங் த inappropriate items to this adolescence. ஸோ அவங்க வயசுக்கு வயசுக்கு தகாத கண்டென்ட்டை, ஆபாசமான விஷயங்களை மீடியா காமிக்கிறது ஒரு காரணம். அண்ட் ஆல்சோ ராங் அசோசியேஷன் இன் த பியர் குரூப்ஸ், அவங்களுடைய சேர்க்கை சரியில்லை. நர்வஸ்னஸ் டுவர்ட்ஸ் பிசிக்கல் சேஞ்சஸ், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள்ல சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும், அதுவும் ஒரு காரணம். ஃபால்ட்டி பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் செக்ஸ் இன்ஸ்டிங்ஸ், அந்த காம உணர்வுகள் மேல வரும்போது அதை பத்தி ஒரு தவறான பார்வை அவங்களுக்கு இருக்கு, அதான் ஃபால்ட்டி பெர்செப்ஷன்ஸ். மூட் ஸ்விங், அவங்களுடைய உணர்வுகள் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? த்ரூ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். நம்ம ப்ராப்பரா வழிகாட்டி அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுத்தாலே போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு காணலாம். ஸோ வி ஹாவ் டு கிவ் த கரியர் கவுன்சிலிங் அண்ட் வொகேஷனல் கைடன்ஸ் so that they can choose their career opportunities as well as the education. நம்ம கரியர் கவுன்சிலிங்கும் வொகேஷனல்னா எந்த தொழிலை நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு கைடன்ஸ் கொடுத்தோம்னா அவங்க தொழில் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக எல்லா வாய்ப்புகளையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அண்ட் ஆல்சோ they also give personal and social counseling. அவங்க பர்சனல் கவுன்சிலிங் கொடுக்கணும், சோசியல் கவுன்சிலிங் கொடுக்கணும். இன் திஸ் வே தே கேன் சால்வ் ஆல் கைண்ட் ஆஃப் adolescence problems. And even the families, parents, elders and peers, they have to support these adolescents. அவங்க குடும்பத்தார்கள், அவங்க பெற்றோர்கள், அவங்க மூத்தவங்க, அவங்க சேம் வயசு உள்ளவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணா they can sort out all these problems. So what you have learned in this class, we have seen what is adolescence. Adolescence is a period of important stage that is transition from childhood to adulthood. ஸோ அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா குழந்தை பருவத்திலிருந்து அடல்ட்டுக்கு மாறுறதுதான் இது அடோலசன்ஸ். இதுல நிறைய ரேபிட் பிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய வேகமாக மாற்றங்கள் நடக்கும். இதுல வந்து மேஜர் சேஞ்சஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் பை வேரியஸ் கிளான்ஸ், நாட் ஓன்லி எண்டோக்ரைன் கிளான்ஸ், வேரியஸ் கிளான்ஸ், நிறைய சுரப்பிகள் மூலமாக நிறைய ஹார்மோன்கள் சுரக்கும். அதுல வந்து நிறைய ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அண்ட் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் டூரிங் திஸ் ஸ்டேஜ். அந்த இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய திறன், அந்த பாலினத்துக்கு ஏற்ற மாதிரி அம்சங்கள்லாம் அந்த டெவலப் ஆகும். இந்த டயத்துல தான் பாத்தீங்கன்னா பூபர்ட்டி. வாட் இஸ் அ பூபர்ட்டி? They will have the sexual maturity. The puberty even can be divided into 3 stages: pre-pubescent, pubescent, post-pubescent. So pre-pubescent means பருவ வயது அடையறதுக்கு முன்னாடி, pubescentனா பருவ வயது அடையும் போது, post-pubescentனா பருவ வயது அடைந்த பின்பு. ஓகேவா? And there are some developmental tasks for these adolescents, and there are some support has to be given to these adolescents. So in this way we will end up the class. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.